மக்கள் சொல்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புத்தர் இயேசு காந்தி பிறந்தது எதற்காக என்ற ஒரு பாடல் வரியை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். புத்தரும் இயேசுவும் காந்தியும் ஒரே நிலையில் உள்ளவர்களா? இந்த மூன்று பேரையும் ஒரே தட்டில் வைத்து நாம் பார்க்க முடியுமா என்றால் இல்லை. சினிமாவுக்காக ஒரு எதுகை மூனையாக சமுதாயத்தில் நல்லது செய்தவர்களை அவர்கள் எடுத்து பேசியிருக்கின்றார்கள். இந்த மூன்று பேரில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தனியே பிரித்தாக வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து 2 முறை கேட்கிறார், மக்கள் தன்னை யார் என்று சொல்கிறார்கள் என்றும் தன்னுடைய சீடர்களை பார்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்றும் இயேசு கேட்கின்றார். எனவே மற்றவர்கள் இயேசுவை என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்பதை காட்டிலும் இயேசு தன்னை பற்றி தான் யார் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்தால் அது போதுமானது என்று தோன்றுகிறது. பல இடங்களில் விவிலியத்தில் புரட்டி பார்த்தோமே என்றால் இயேசு ஒவ்வொரு முறையும் தன்னை பற்றிய செய்தியை மிக அழகாக ஆழமாக சொல்லிக்கொண்டே செல்கின்றார். இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வந்தரான இளைஞரை பார்த்து இயேசு சொல்லுகின்றார், மானிட மகனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி தன்னை மானிட மகன் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகின்றார். இரண்டாவதாக, பேய் பிடித்த ஒருவனின் பேயை ஓட்டும் பொழுது அந்த பேய் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றது, நீர் மெசியா, நீர் இறைமகன், உமக்கு இங்கு என்ன வேலை? உமக்கு இங்கு என்ன வேலை? என்னுடைய வேலையை நான் செய்ய வேண்டும். மக்களை முடக்குவது, நோய்வாய்ப்படுத்துவது தான் என்னுடைய வேலை. நீரோ மீட்பளிக்க வந்திருக்கு, நீர் உமக்கு இங்கு என்ன வேலை என்று சொல்லி இயேசுவை சுகம் அளிப்பவராக அந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். முடக்குவாதமுற்றவர் அந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தோமே என்றால், பாவங்களை மன்னிக்க இவருக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்லுகின்றார், மகனே துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொல்லுகின்றார். இங்கு இயேசு கிறிஸ்து தன்னை பாவங்களை மன்னிப்பவராக வெளிப்படுத்துகின்றார். நேர்மையாளர்களும் பாவிகளையும் வைத்து பேசும் பொழுது, நேர்மையாளர்கள் அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன், எனவே பாவிகளுக்கு இவர் நண்பர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பாவிகளோடு இயேசு கிறிஸ்து தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு, இந்த பாவிகள் உண்மையாக மனமாற்றம் அடைவதுதான் விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவுளம் என்று சொல்லி பாவிகளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். தம் சொந்த ஊரிலும் இறைவாக்கினரிலும் வல்ல செயல்களை செய்ய கேட்ட பொழுது, சொந்த ஊரிலும் நகரத்திலும் தவிர வீட்டிலும் தவிர இறைவாக்கினர்களுக்கு மற்ற இடங்களில் செல்வாக்கு உண்டு, சொந்த ஊரில் கிடையாது என்று சொல்லி தன்னை இறைவாக்கினராக நிலைநிறுத்துகிறார். யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், நானே வாழ்வுதரும் உணவு, விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், என் இரத்தத்தை குடித்து என் உணவை உண்டால் ஒழிய யாரும் நிலைவாழ்வு பெறமாட்டீர்கள் என்று சொல்லி தன்னை ஒரு வகையான உணவாக இயேசு கிறிஸ்து பாவிக்கின்றார். ஆக இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று சொல்வதை கேட்பதை காட்டிலும், அந்த கேள்விக்கான விடைகளை சீடர்கள் சொல்வதை காட்டிலும் இயேசுவை பல இடங்களில் தான் யார் யார் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கின்றார். இருப்பினும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கக்கூடிய பிலிப்பு செசரியா பகுதி ஒரு புறவினத்து பகுதி. அந்த புறவினத்து பகுதி மக்கள் தன்னை யார் என்று கருதுகிறார்கள் என்பதை அறிய விரும்பிய இயேசு தான் யார் என்று கேட்ட பொழுது, இயேசு ஏற்கனவே சொல்லியிருந்த பதில்களில் ஒன்றாகிய ஆண்டவரே நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்பதை பேதுரு எடுத்துரைக்கின்றார். அதுதான் உண்மை. இயேசு மெசியா, வாழும் கடவுளின் மகன். எனவே வாழும் கடவுளின் மகனாகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் எசையா சொல்லுகின்றார். அதில் இயேசுவின் இன்னொரு பெயரும் வருகிறது. இயேசு என்றால் துன்புறும் ஊழியன். உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டு
அவர் மரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் துன்புறும் ஊழியனாக காட்டப்படுகின்றார். எசையாவும் அதே பாணியில் தான் துன்புறுத்தப்பட்டார். அடிப்பவருக்கு முதுகையும், காரி உமிழ்வோருக்கு முகத்தையும், தாடியை இழுப்பவருக்கு தாடையும் கொடுத்தேன் என்று சொல்கின்றார். இயேசும் அதைத்தான் செய்தார். ஆக இயேசு கிறிஸ்து துன்புறும் ஊழியனாக பாவிக்கப்படுகின்றார். நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோமே என்றாலும் இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றார். மானிட மகன் பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பேதுரு அவரை கடிந்து கொள்ள இயேசு ஒரு வன்மையான ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றார். போ அப்பாலே சாத்தானே என்று சொல்லி தான் யாரை அதிகமாக அன்பு செய்தமோ அந்த பேதுருவை சற்று முன்னால் பாராட்டிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவரை போ அப்பாலே சாத்தானே என்று சொல்லுகின்றார். காரணம், இயேசு கிறிஸ்து என்றாலே அவர் பாடுகள் துன்பங்கள் பட்டு நமக்காக இறக்க வேண்டும், இறக்கக்கூடியவர் என்ற ஒரு செய்தியும் அதில் அடங்கியிருக்கின்றது. அப்படி என்றால் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு யார் என்பதை அறிந்து கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு உண்மையாகவே மெசியாவாக இருக்கின்றார். அந்த மெசியா வாழும் கடவுளின் மகன், வானகத்தில் இறங்கி வந்த உணவு, உண்மையான இறைவாக்கினர் என்று சொல்லக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்றால், அந்த இயேசுவோடு நாம் இணக்கமாக இணைந்து செல்ல வேண்டும் என்றால், இன்றைய 2ஆம் வாசகத்திலே யாக்கோபு சொல்லுகின்றார், நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை எல்லாம் செயல் வடிவம் பெறாவிட்டால் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை முற்றிலும் வீண். நம்பிக்கையினால் ஒருவர் வாழ முடியும், திருச்சட்டத்தினால் ஒருவர் வாழ முடியும் என்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேதுருவும் பவுலும் அழகாக சொல்லுகிறார்கள், அப்படி அல்ல. நம்பிக்கையினாலோ திருச்சட்டத்தினாலோ ஒருவன் வாழ்ந்துவிட முடியாது. மாறாக கடவுளின் கட்டளையை கடைபிடித்து சதை செயல்களில் காட்டினால் ஒழிய ஒருவர் வாழ்வடைய முடியாது என்று சொல்லுகின்றார். இயேசுவும் தந்தையின் சொல்லை கேட்டு அதை வெறுமனே நம்பிக்கையாக பாவித்து அற்புதங்களை புதுமைகளை செய்பவராக தன்னை காட்டிக் கொண்டு சென்றிருக்கலாம். அப்படி அவர் செல்லவில்லை. மாறாக அதை செயலில் காட்டுகிறார். தந்தைக்கும் தனக்கும் இடையே உள்ள உறவு எவ்வளவு ஆழமானது, தந்தையின் சொல்லை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன் என்பதை அவர் காட்டும் விதமாக சிலுவையில் தன்னையே கையளிக்கும் அளவுக்கு தன் அன்பை வெளிப்படுத்துகின்றார். எனவே நாம் கிறிஸ்துவை அன்பு செய்கிறோம், கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னோமே என்றால் நம்முடைய நம்பிக்கையை செயலில் காட்ட வேண்டும். அதைத்தான் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லுகின்றோம். எனவே நாம் அனைவருமே விசுவாசிகள் தான், அதில் மாற்று கருத்தல்ல. இந்த விசுவாசத்தை நாம் எப்படி காட்டப் போகிறோம்? வெறுமனே வார்த்தையிலா, பாடல்களிலா, ஜெபங்களிலா, இல்லை செயல்களிலா? செயல்களில் காட்டாத எந்த விசுவாசமும் செயலற்ற விசுவாசம், செத்த விசுவாசம். எனவே நாம் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தை செயலில் காட்டுவதற்கு இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசத்தை செயலில் காட்டினார். உலகத்திற்காக நமக்காக சிலுவை சாவை மேற்கொண்டார். இறைவாக்கினர் ஏசாயா தன்னுடைய விசுவாசத்தை செயலில் காட்டினார். நாமும் இயேசு கிறிஸ்துவை போல, ஏசாயாவை போல, யாக்கோபு சொல்வது போல் நம்முடைய விசுவாசத்தை செயலில் காட்டுவோம். அவ்வாறு செயலில் காட்டும் பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருப்போம். இயேசு நம்மோடு இருப்பார், நம் துன்பங்களை நமக்காக சுமந்து கொள்வார். நம்முடைய ஒவ்வொரு இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் நம்மோடு உடன் இருப்பார். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தை அதற்கு செயல் வடிவம் கொடுக்க முன்வரக்கூடிய மக்களாக மாறுவோம். அப்படி செயல் வடிவம் கொடுக்கும் பொழுது அதில் வரக்கூடிய தோல்விகள், பின்னடைவுகள், சோர்வுகள் அனைத்தையும் கடவுள் தாங்கிக் கொள்வார், அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். எனவே நம்முடைய விசுவாசத்தைக்கு செயல் வடிவம் கொடுத்து செயல் வீரர்களாக மாறுவோம். கிறிஸ்துவின் அன்பையும் ஆசிரையும் நிரம்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக தொடர்ந்து பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.